எத்தனாவது ஸ்லோகம் சார்? ஸ்லோகம் இல்லை, இதுதானே தர்க்கசங்கரன் கிளாஸ் தானே இது. தர்க்கசங்கரம் தான். எத்தனாவது? சங்கியா. சங்கியா. ஞானானந்தமயம் தேவன் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சங்கியான எண்ணிக்கை. இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் வந்திருக்கா அப்படின்னா ஏகத்வாதி வியவஹார ஹேது. ஏகத்வாதி விவகார ஹேதுனா 1 2 முதலான விவகாரம். விவகாரா அப்படின்னு சொல்லக்கூடியதான சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு, சம்ஸ்கிருத சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான சப்த பிரயோகத்துக்கு விவகாரான்னு பேர். இன்னைக்கு எத்தனை பேர் சுவாமி வந்திருக்கா? ஹலோ, இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னா 9 பேர். அப்போ எத்தனை பேர் வந்திருக்கான்னு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? 9 பேர் வந்திருக்காங்க. அப்போ ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான சப்த பிரயோகத்துக்கு தான் விவகாரம்னு பேரு. தமிழ்ல பண்ற விவகாரம்னா அது வேற. தமிழ்ல விவகாரமா முடிச்ச விவகாரம் பண்றவனா இருக்கான், விவகாரம் முடிச்சவனா இருக்கான்னா அது சண்டை போடுறவன் அப்படின்ற அர்த்தத்துல தமிழ்ல அது சொல்றான். இங்க விவகாரா அப்படின்னு சொன்னா, இந்த சாஸ்திரத்துல விவகாரா அப்படின்னு சொன்னா சப்த பிரயோகத்துக்கு சாதாரணமா அதுவும் இதே தான். விவகாரம் பண்றான்னா மாத்தி மாத்தி நாம ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்றாங்கிறதுனால தான் விவகாரம் வருதுன்னு சொல்றான். இந்த இடத்துல ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்த பிரயோகத்துக்கு விவகாரகான்னு பேரு. இந்த நான் அடியன் முன்னாடி சொன்ன மாதிரி குணங்கள் திரவியத்துல தான் இருக்கும். இது எங்க இருக்குன்னா 9 திரவியத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படி அப்படின்னா, பிருத்திவி எத்தனை ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய 3, தேஜஸ் 3, வாயு 3, ஆகாசம் 1, காலம் அப்புறம் காலம் 1, திக்கு 1, ஆத்மா 2 இல்லையா? இப்படி நமக்கு சங்கியா எண்ணிக்கை வருது இல்லையா? அதனால இது நவ திரவிய விருத்தின்னு இதுக்கு தர்க்க சங்கரகத்தில் பங்கி.
இப்போ நான் பந்தி சொல்கிறேன், வகைப்படும்னா 3 வகைப்படும். ஜலம் ஏகத்வாதி விவகார ஹேது சங்கியா சா நவத்ரவிய விற்பி 9 திரவியத்தில் இருக்கும். என்னென்னது? ஏகத்வாதி பரார்த்த பரியந்தா, ஒன்றுலேருந்து ஆரம்பித்து பரார்த்தம் சொன்னால் அந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறோம், இன்ஃபினிட்டா முடிவுரா என்னன்னு தமிழில் சொல்கிறா, அது வரலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒன்று 2 வகைப்படும். நித்தியம் நித்தியம் அப்படின்னா அழிவில்லாதது, பரமாத்மா ஒருத்தர் தான் அப்படின் பொழுது அது நித்தியம். அனித்தியகதம் அனித்தியம்னு சொல்லி சொல்கிறா. சங்கியாங்கிறது புரிஞ்சுதா? சங்கியான்னா எண்ணிக்கை. அது ஒன்றுலேருந்து ஆரம்பித்து எது வரலும் இருக்கு? பரார்த்த பரியந்தம். வீடியோ ஆஃப் பண்ணுங்க. இன்ஃபினிட் வரலும் ஒன்று அப்படிங்கிறதுக்கும் அனித்தியமாக இருக்கும். நித்தியகதம் நித்தியமான பொருட்கள்னா இப்போ பரமாணு, பிருத்திவி பரமாணு அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிருத்திவி ஜலத்தினுடைய பரமாணு அப்படின்லாம் சொல்லும்போது அது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இப்போ பாருங்க, 24 குணத்தில் எத்தனாவது குணம் பார்த்துருக்கோம்? ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சங்கியா பார்த்தாச்சு இல்லையா? அடுத்தது என்ன? அது நித்தியமாகவும் அளவுக்கு தான் பரிமாணம்னு சொல்கிறார். அப்படியே எங்கள் சுவாமி சொல்லுவார், நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃபோட ஒன்றினது அப்படின்னு சொல்லுவார். எப்படி இப்போ பரிமாணம் அப்படின்னா அளவு, மான வியவகார அசாதாரண காரணம் பரிமாணம் அப்படின்னு. மான விவகாரம்னா என்ன சுவாமி? 1 கிலோ எடுத்துட்டு வா, 2 கிலோ எடுத்துட்டு வான்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த இதுக்கு காரணமாக இருக்கிறது பரிமாணம். பரிமாணம்னா என்ன? நவ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்கு. அது எத்தனை வகைப்படும்? அது எத்தனை வகைப்படும்? இப்ப கேக்குறதா? இப்ப சரியாதான் கேக்குறது. ஹலோ சரியாதான் கேக்குறது. ஹலோ சரியா கேக்குறது. சரியா கேக்குறது. இப்போ பண்ணிக்கோங்க எல்லாரும். அணு அது எங்க இருக்கு? பரிமாணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 4 வகைப்படும். அணு, மகது, தீர்க்கம், ஹ்ரஸ்வம். அணுன்னா என்ன? அதாவது ரொம்ப ஆட்டம்னு சொல்றா இங்கிலீஷ்ல. மகத்துன்னா பெருசா இருக்குது, ரொம்ப எலாபரேட்டா இருக்கிறது. தீர்க்கம்னா நீளமா இருக்குது, 10 அடி 12 அடின்னு நம்ம சொல்றோம். ஹ்ரஸ்வம்னா 6 அடி 4 அடின்னு சொல்லி. அப்போ இது பரிமாணம்ங்கிறது 4 வகையாக சொல்லப்படுகிறது. ஆக ரூப பரித ஸ்பர்ஷ சங்கியா பரிமாணம். பிருதக்வம் அப்படின்னு சொன்னோம். பிருதக்வம்னா தனித்தன்மை. அப்படி நான் இன்னைக்கு சொன்னேன். பிருதக்வம்னா என்ன? தனித்தன்மை. இப்போ இத்தனை பேர் இங்கே இதில் இருக்கோம் அப்படின்னு கேட்டால் இத்தனை பேர் 14 பேர் இருக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இல்லை இல்லையா? எல்லாரும் வேறு வேறு இடத்துல இருக்கோம். இப்போ எல்லாரும் ஒருத்தர் வேறுபட்டவா இல்லையா? பேர்னால, ஊருனால, எல்லாம் ரச கந்தம் பிருத்தக் விவகார காரணம். அப்படின்னு முதல்ல சொன்ன விவகாரகனா ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்த பிரயோகத்துக்கு விவகாரகான்னு பேரு இல்லையா? சொன்னேன் இல்லையா? பிருத்தக் விவகார அசாத. பிருத்தக்னா இது தனி அப்படின்னு விவகாரத்துக்கு காரணமாக இருக்கிறது பிருத்தக்தம். இதுவும் எல்லா திரவியத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம கிரகமே வேறுபட்டிருக்கு இல்லையா? இது இன்னோட ஒன்று சம்பந்தப்படாத பொருட்கள். இதை காட்டில் வேறுபட்டதுங்கிற அது ஞானம், அதுலேருந்து நமக்கு அறிவு ஏற்படுறது. அதனால் பிருத்தக்தம்ன்ற குணம் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்னென்ன வரிசையாக என்னென்ன பார்த்தோங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? சந்திரா மேடம் சொல்றேன் மகோதயா. ரூபம், ரசஹ, கந்தஹ, ஸ்பர்ஷஹ, சங்கியா இருக்கு. பரிமாணம். பிருதக்தம் சம்யோகான்னு என்ன? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த இது பண்ணுறம்போது சங்கல்பம் பண்ணிக்கிறா. யார்? பொதுவாக சந்தியானம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணுறா.
அதே மாதிரி நம்ம பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறோம், புஸ்தகத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறோம். क्या எல்லாம் எடுத்து வைக்கிற பொழுது ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுக்கு சம்யோகான்னு பேர். சம்யோகான சேர்க்கை. அப்போ சம்யுக்த வியவகார ஹேது. சம்யுக்த விவகாரம்னா இந்த ரெண்டு கையும், அப்படியே வந்து ஒரு வீடியோவில் வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாருங்க கை இருக்கு, இந்த ரெண்டு கையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். அப்போது இந்த வைக்கும்போது இல்லை எல்லாத்தையும் பையன் இந்த இரண்டு கையும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிற விவகாரம் நம்ம சொல்றதுக்கு காரணமாக இருக்கிறது சம்யோகாங்கிற குணம். இதுவும் எல்லா திரவியத்திலும் இருக்கு. ஆமாவா? புரியுறதா? தெரியறதா? எல்லாருக்கும் தெரியும். ஒரு கேள்வி. தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணேன், கை எடுத்துட்டேன் சொன்னேன். கையை எடுத்துட்டேன்னா இது என்ன, சம்யோக நாசகோ குணோ விபாகா. சம்யோகத்தை சம்யுக்த விவகாரம், இமௌ சம்யுக்தௌ செய்யக்கூடியதான குணத்துக்கு விபாகம்னு பேரு. இதுவும் எல்லா திரவியத்திலும் இருக்கு. ஆக புரிஞ்சுதா? ரெண்டு இது சாதாரணமான விஷயம்தான். சம்யோகாங்கிற குணம். சொல்லுங்க வாடி. அரியன் ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க வாடி. இந்த பிருத்தத்துவமும் சம்யோகமும் ஆப்போசிட்டா? இல்ல பிருத்தக்தம்ன்றது தனித்தன்மை, விடுவிக்க தனித்தன்மை, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்றோமோ அது. சம்யோகம் வந்து சேர்ந்து சேர்க்கிறது. இப்ப நான் அடியன் இப்ப காமிச்சேன், ரெண்டு கையும் சேர்த்து காமிச்சேன். சேர்த்தல் சேர்த்தல். ஆமா சார். ஒண்ணு வந்து தனி, இன்னொன்னு வந்து சேர்க்கை. இதுக்கும் அதுக்கும் எதிர்மறை இல்லையா? இல்ல இப்ப அடியன் நீங்க விஜயம் என்னன்னா, இந்த பிருத்தக் அதிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப வீட்டுல நிறைய பொருட்கள் வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒன்னா இருக்காது, வேற வேற பொருட்களா இருக்கும் பொழுது